சாட்சியை இந்த நேரத்தில் உங்களுக்கு பகிர்வதற்காக இந்த நேரத்தை கொடுத்த தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது அவருடைய கிருபை தான். அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்ன பேர் சொல்ல அழைத்தவர் உண்மை உள்ளவர். போன மாசத்துல ஒரு சின்ன காரியங்கள் நடந்து முடிச்சு நான் வாழணுங்கிறதெல்லாம் ஆசையில இல்லைங்க. சரி கொஞ்சம் பார்த்துட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்கள் ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு இனி இந்த பூமியில வாழவே கூடாது, அதுக்கு தகுதியே எனக்கு இல்லை. அந்த மாதிரி நான் ஒரு சூழ்நிலையில் இங்க வந்தேன். என்னுடைய தம்பியின் மனைவி அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. நான் அந்த ஓரத்துல ஊசியை போட்டு வந்து சாப்பிடாம என்னால முடியாம தான் உட்கார்ந்துருந்தேன். கர்த்தர் எனக்கு அந்த நாள்ல தொட்டார். எனக்காக ஊழியர்கள் ஜெபம் பண்ணாங்க. நடந்ததெல்லாம் அப்படியே ஒவ்வொரு காரியத்தை சொல்லி என்கிட்ட சொல்லும் போது என்னோடு பேசின கர்த்தர் இன்னைக்கு நான் விடுதலை ஆகிறதுக்கு உதவி செஞ்சார். நான் இன்னைக்கு பெரிய சாட்சியா நான் நிக்கிறேன்னா அது தேவனுடைய கிருபை. நான் என்ன உயர்த்தாம கர்த்தரை உயர்த்தினது நிமித்தம் தான் என்னை உயர்த்திருக்கிறார். நான் ஜீரோவா நினைச்சதுனாலதான், என்ன நான் ஒண்ணுமே இல்லை அப்படி நான் என்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தோம் அப்பதான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்திக்கிட்டு இருக்கிறார். அப்ப நான் என்ன அர்ப்பணிச்சேன். அருமையான ஊட்டிலிருந்து வந்த பாஸ்டர் எனக்காக பாரப்பட்டு நம்ம சாம் பாஸ்டர் அங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க, ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ணாங்க. உண்மையிலேயே கிரேட். இந்த இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறார் கர்த்தர், நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா இதே மாதிரி அநேகர் சாட்சி சொல்றதுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். என்ன நிப்பாட்டில் அதே ஆண்டவர் அநேகர் நிப்பாட்டுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இந்த கொடுத்த அந்த வாய்ப்புக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துறேன். நான் உயிரோடு இருக்கிறேன்னா அவருடைய கிருபை. இன்னைக்கு சென்னையில ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அன்னைக்கு நான் இங்கிருந்து போகும்போது சீரோதான் ரொம்ப ஒரு முடியாம இன்னையெல்லாம் முடியாதில்லை. நான் போய் சேர்ந்த உடனே அந்த கம்பெனியில வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு 40,000 ரூபாய் சம்பளத்துக்கு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. பீச்சில் தங்கியிருந்த ஹாஸ்டல்ல தங்கியிருந்த ஒரு வீடு கொடுத்திருக்கிறாரு, ஒரு வாடகை. அந்த தாய் நல்ல தாய். இனியும் பல பல ஆசீர்வாதங்கள் சொல்லிட்டே போகலாம், நிறைய இருக்கு. அது மாதிரி என்னை ஆசீர்வதிச்சுக்கிறார். அதே போல இன்னைக்கு நான் வாழ்ற அந்த கர்த்தரை மகிமைப்படுத்துறேன். நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அநேக ஆத்துமாக்களுக்காக பாரப்படுங்க. நிறைய சாட்சிகள் இங்க உருவாகணும். என்ன உருவாக்கி கர்த்தர் அநேகரை உருவாக்குற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும்.